நவ கிரகங்களும் ஒவ்வொரு சமயத்தில் பலமாக இருப்பார்கள். நாம் எப்போ பிறந்திருக்கோம், எந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கோமோ அதை பொறுத்து அந்த கிரகங்களின் பலங்கள் வெளிப்படும். எதற்காக இந்த பலவீனத்தை பார்க்குறோம்னு சொன்னால், நமக்கு அந்த கிரகத்தின் காரகத்துவ ரீதியிலான பலன் கிடைக்குமா, பாவக ரீதியிலான பலன் கிடைக்குமா, அவர்களே நம்ம ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்களாக இருக்கும் பொழுது நமக்கு எவ்வாறு பலனை தருவார்கள் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்வதற்கு இந்த பலன் பற்றிய அறிவு நமக்கு பயன்படுகிறது. இன்றைய பதிவில் புதனின் பலம் எங்கெங்கே எப்பொழுது இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். புதன் யாரெல்லாம் வளர்பிறையில் பிறந்திருக்கார்களோ, புதன்கிழமையில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் புதன் பலமான நிலையில் இருப்பார். அது மட்டுமல்ல, புதன் வக்கரமான நிலையிலும் பலமான அமைப்புகளில் இருப்பார். குரு சுக்கிரனோடு இணையக்கூடிய புதன் மிக மிக பலமான நிலையில் இருப்பார். பார்வை பெற்றிருந்தாலும் சரி அல்லது உடன் இருந்தாலும் செயற்கையோடு இருந்தாலும் புதன் பலமான நிலையில் இருக்கின்றார் அப்படிங்கிறது அர்த்தமாகும். ராசியின் நடுப்பகுதியில், அதாவது யுவ அவஸ்தையில் வரக்கூடிய அமைப்புகளில் புதன் பலமான நிலையில் இருப்பார். லக்கணத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னாலும் புதன் பலமான நிலையில் இருப்பார். ஆக யாருக்கெல்லாம் இந்த அமைப்புகளில் ஜாதகத்தில் புதன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் புதன் பலமான நிலையிலிருந்து தனது காரகத்துவ ஆதிபத்திய பலன்களை தரும் வல்லமையில் இருப்பார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம்.